அத்தியாயம் 33. இதற்கெல்லாம் காரணம் யார்? அகிலனின் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது. ஆனால் அவரது தொனி அமைதியாகவும் வலுவாகவும் இருந்தது. சிந்தியாவின் கண்களில் இருந்த தங்க நிறங்கள் படிப்படியாக மங்கி அவள் மனநிறைவு பழைய நிலைக்கு திரும்பியது. அதனால் அவள் கண்களுக்கு முன்பாக இருந்து அந்த மனிதனை பார்த்து பயந்தாள். அவருடைய கண்கள் இரத்த சிவப்பாக இருந்தன. ஒரு பைத்தியக்காரன் எப்போதும் தன்னைவிட பைத்தியக்காரனுக்கு பயப்படுவான். இதனால் சிந்தியா தனது வாளின் மீதான பிடியை தளர்த்தினாள். அகிலன் தனது மார்பில் பாய்ந்த நீண்ட வாளை பொருட்படுத்தவில்லை. நான் உன் சகோதரன் மாதிரி நடிக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னது? முதலில் உன் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாதா? வாயை மூடு. அகிலன் தனது அழுத்தத்தை சற்று அதிகரித்தார். சிந்தியாவின் தொண்டையில் ஒரு சிறிய வெட்டு தோன்றியது. சிவப்பு ரத்தம் சொட்டியது. நீ ஒரு பைத்தியக்காரன். சிந்தியா தன் இதயத்தில் சபித்தாள். இந்த ஆண் ஆதிக்க உலகில் ஒரு பெண் குதிரை வீராங்கனையான சிந்தியா இயல்பாகவே அதிக விமர்சனங்களையும் சந்தேகங்களையும் தாங்கிக் கொண்டார். அதனால் அவள் ஒரு கடினமான கவசத்தைப் போல பைத்தியக்காரத்தனத்தால் தன்னை கட்டிக்கொண்டாள். சுடோர் குடும்பத்தைச் சேர்ந்த பைத்தியக்கார பெண். மதவெறியர். இரத்தவெறி பிடித்த காட்டு ரோஜா. இந்த பட்டங்கள் இனிமையானவை அல்ல என்றாலும் ஐஸ் ராக் நகரத்தில் சிந்தியாவை தீண்டத்தகாதவராக இருக்க அனுமதித்தன. ஆனால் இப்போது மார்பில் நீண்ட வாளை குத்தி இருந்தாலும் அலட்சியமாக இருந்த அந்த மனிதனை பார்த்து சிந்தியா பெருமையுடன் தலை குனிய வேண்டியிருந்தது. ஆலிவர். இந்த பெயரை கேட்டதும் அகிலன் ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தான். என்னை கோர்த்து விட்டது அது கேசவன் இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் ஃபாலன் ஈகிள் சிட்டிக்கு ஒரு கேரவனை அழைத்துச் செல்ல ஃபயர்பாக்ஸ் கூலிப்படை குழுவை நியமித்து அந்த கொழுத்த வியாபாரி. அந்த ஆள் கண்ணாடி ஏரி முகாமில் கூட உயிர் பிழைக்க முடிந்தது. என்ன ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை! அவர் எங்கே? இதைக் கேட்ட உடனேயே கூட்டத்திலிருந்து தப்பி ஓட முயற்சிக்கும் ஒரு கொழுத்த உருவத்தைக் கண்டார் அகிலன். ஆலிவர். நான் உன்னை பார்க்கிறேன். நீ இறக்க விரும்பவில்லை என்றால் இங்கே வா. மின்னல் தாக்கியது போல் கொழுத்த உருவம் அந்த இடத்திலேயே உறைந்து போனது. அவர் சிறிது நேரம் தயங்கினார். கடைசியில் சோகமாக தலையைக் குனிந்து நடந்து சென்றார். பேசு. இந்த பைத்தியக்கார பெண்ணை நீ எப்படிச் சந்தித்தாய்? ஏன் என்னைக் காட்டிக் கொடுத்தாய்? ஆலிவர் தலையை மீண்டும் மீண்டும் ஆட்டினார். நான் செய்யவில்லை. நான் துரோகம் செய்யவில்லை. பேசு. அகிலன் தொனி பயங்கரமாக இருந்தது. ஆலிவர் மிகவும் பயந்து உடல் நடுங்கி இறுதியாக உண்மையைச் சொன்னார். மிரர் லேக் முகாமில் ஆலிவர் தாக்கப்பட்டபோது அவர் உயிர் பிழைக்க மிரர் ஏரியில் தீர்க்கமாக குதித்தார் என்பது தெரியவந்தது. அவர் ஒரு நல்ல நீச்சல் வீரர் அல்ல. ஆனால் அவர் குண்டாக இருந்தார். தண்ணீரை விட கொழுப்பு குறைவான அடர்த்தியானது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே கொழுத்தவர்கள் தண்ணீரின் மேற்பரப்பில் எளிதாக மிதக்க முடியும். எனவே ஆலிவர் 3 பகலும் 3 இரவும் ஏரியில் மிதந்து இறுதியாக பசியால் வாடும் நிலையில் கரையை அடைந்தார். அதற்குள் பூதத்தின் முக்கிய படை மிரர் ஏரியை விட்டு வெளியேறிவிட்டது. எனவே ஆலிவர் ஒரு பேரழிவிலிருந்து தப்பினார். பின்னர் அவர் தப்பி ஓடிய வீரர்களின் ஒரு குழுவைச் சந்தித்தார். அவர்கள் ஒன்றாக தெற்கு நோக்கி நகர்ந்தனர். வழியில் ஃபாலன் ஈகிள் நகரத்திலிருந்து பலப்படுத்த வந்து கொண்டிருந்த சிந்தியாவை அவர்கள் சந்தித்தனர். டார்க் கேவலி வடக்கு நோக்கி நகர்வதைப் பற்றி சிந்தியா சமீபத்தில்தான் கேள்விப்பட்டிருந்தாள். அதனால் ஆதரவு வழங்குவதற்காக அவள் மாமா கவுண்ட் உமானிடமிருந்து பல 100 ஆட்களை கடன் வாங்கினாள். உண்மையில் முதல் வாரிசான விஸ்கவுண்ட் சுடோரின் மரணத்திற்குப் பிறகு அகிலன் சுடோர் என்று நடித்துக் காட்டிய நபர் ஐஸ் ராக் நகரத்தை மீண்டும் கைப்பற்ற ஒரு இராணுவத்தை வழிநடத்தியிருக்க வேண்டும். இந்த வழியில் சுடோர் குடும்பம் தங்கள் பிரபுக்களையும் பெருமையையும் மீட்டெடுக்க முடியும். இருப்பினும் ஒரு பெரிய தோல்விக்குப் பிறகு அனைவராலும் தங்கள் மன உறுதியை மீட்டெடுத்து மீண்டும் கொடூரமான போர்க்களத்தில் இறங்க முடியவில்லை. அகிலன் பயந்து போனார். எனவே அவரது சகோதரி சிந்தியா சுடோர்
ஒரு பிரச்சாரத்தில் இராணுவத்தை வழிநடத்த வேண்டியிருந்தது. ஆனால் சுடோர் குடும்பத்தின் இராணுவம் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டது. கவுண்ட் உமான் தனது அனைத்து படைகளையும் சுடோர் குடும்பத்திற்கு கடனாக கொடுக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. தனது மருமகளுக்கு சில 100 வீரர்களைக் கொடுத்தது மிகவும் தாராள மனப்பான்மையாக இருந்தது. எனவே மிகவும் குறுகிய குணம் கொண்ட சிந்தியாவால் ஆலிவரையும் அவரது தப்பியோடிய வீரர்களையும் விட்டுவிட முடியவில்லை. அவள் அவர்களை கேள்வி கேட்காமல் படையில் சேர்த்தாள். மேலும் சூடோர் குடும்பத்திற்காக தொடர்ந்து போராடும்படி கட்டாயப்படுத்தினாள். கண்டிப்பாகச் சொன்னால் இது சட்டவிரோதமானது. இருப்பினும் சுடோர் குடும்பத்தின் பிரதேசம் இல்லாமல் போனது. சிந்தியாவால் இந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. மேலும் அவள் மனதளவில் பைத்தியமாக இருந்தாள். இருப்பினும் ஆலிவர் துரதிருஷ்டவசமானவர். மிரர் ஏரியின் போர்க்களத்திலிருந்து அவர் தப்பிக்கவே முடியவில்லை. இப்போது அவர் மீண்டும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டார். மன உளைச்சலுக்கு ஆளானதால் மீண்டும் பீரங்கி தீவனமாக மாற அவர் விரும்பவில்லை. எனவே ஆலிவர் சிந்தியாவை தேடி தன்னை காப்பாற்றும்படி அவளை வற்புறுத்த முயன்றார். இதில் அவருக்கு ஓரளவு நம்பிக்கை இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக தானும் சுடோர் குடும்பத்தின் முதல் வாரிசான நைட் அகிலன் பழைய அறிமுகமானவர்கள் என்றும் கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டவர்கள் என்றும் அவர் உணர்ந்தார். இருப்பினும் தனது சகோதரனுடன் ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு பயணம் செய்ததாக கூறும் இந்த வணிகரை சிந்தியா பார்த்தபோது அவர் சொன்ன பொய்களை அவள் உடனடியாக புரிந்து கொண்டாள். உண்மையான அகிலன் சுடோர் அவளுடன் ஃபாலன் ஈகிள் நகரத்திற்கு ஓடிவிட்டார். அவர் எப்படி ஒரு கேரவனுடன் தொடர்புடையவராக இருக்க முடியும்? இயற்கையாகவே சிந்தியா இது ஒரு பொய் என்று நினைத்தாள். பாவம் ஆலிவர் கடுமையாக அடிபட்டார். பின்னர் அவர் நேர்மையானவராக மாறினார். ஆனால் சிந்தியா இராணுவத்தை டார்க் குதிரைப்படையில் சேர வழிநடத்திய பிறகு ஆலிவர் நம்பிக்கையின் ஒரு ஒளியைக் கண்டார். ஏனென்றால் அவர் டார்க் குதிரைப்படையின் தளவாட வீரர்களிடையே ஒரு பழைய அறிமுகமானவரைக் கண்டார். அது வேற யாரும் அல்ல, தன்னை ஒரு நல்லவன் போல் காட்டிக்கொள்ளும் கேசவன்தான். ஆலிவர் இறுதியாக சிந்தியாவால் ஏன் தாக்கப்பட்டார் என்பதை புரிந்து கொண்டார். ஏனென்றால் அந்த நைட் அகிலன் ஒரு போலி. ஆலிவர் உள்ளுக்குள் தவறாக உணர்ந்தார். ஆனால் அவர் தனது கோபத்தை வெளிப்படுத்த துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சாதாரண மனிதனாக அவர் எப்படி ஒரு பிரபுவை குறை கூற முடியும்? காய்களை சரியாக நகர்த்திய கேசவனின் தூண்டுதலின் கீழ் ஆலிவர் இன்னும் சிந்தியாவிடம் சென்று எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டார். பொய் சொன்னது அவர் அல்ல, ஆனால் அகிலன் என்று கூறினார். ஆனால் சிந்தியா ஒரு சாதாரண மனிதனை எளிதில் நம்ப மாட்டாள். அவள் பார்வையில் ஒரு உன்னதமானவராக இருந்த அகிலன் ஏன் அவள் சகோதரனைப் போல ஆள்மாறாட்டம் செய்ய வேண்டும்? சுடோர் குடும்பம் இப்போது சரிவின் விளிம்பில் இருந்தது. வாரிசாக ஆள்மாறாட்டம் செய்வதால் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கக்கூடும்? சிந்தியாவின் கேள்வியை எதிர்கொண்ட ஆலிவர் பதற்றமடைந்தார். அகிலன் ஏன் பொய் சொல்வார் என்பதையும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவசரமான தருணத்தில் சூடர் குடும்பம் ஐஸ் ராக்கை மீண்டும் கைப்பற்றுவதற்காக அதன் நிதி வலிமையுடன் ஒரு இராணுவத்தை உருவாக்க துலிப் வர்த்தக சபையுடன் இணைவதற்கு உதவுவதாக அகிலனுக்கு ஒரு முறை வாக்குறுதி அளித்தது அவருக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது. நகரம். அப்போது அகிலன் அதற்கு உடன்படவில்லை. இயற்கையாகவே அவனும் அதை எதிர்க்கவில்லை. அவன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் அது அடிப்படையில் உடன்பாட்டை குறிக்கவில்லையா? எனவே என்னை விட நீ சிறந்தவன் என்ற மனநிலையை பின்பற்றி துலிப் வர்த்தக சபையிலிருந்து நிதியை மோசடி செய்வதற்காக அகிலன் சுடோர் குடும்பத்தின் வாரிசாக ஆள்மாறாட்டம் செய்கிறார் என்று ஆலிவர் சிந்தியாவிடம் கூறினார். இது மட்டுமே தர்க்கரீதியான விளக்கமாக தோன்றியது. அதனால் சிந்தியா கோபமடைந்தாள். சுடோர் குடும்பத்தின் பெயரை பயன்படுத்தி யாரோ மற்றவர்களை ஏமாற்றத் துணிந்தார்கள். இப்போது சுடோர் குடும்பம் வெறும் பெயராகவே மாறிப்போனது. சிந்தியா இயல்பாகவே இந்த பெயர் கெட்டுப்போக அனுமதிக்க மாட்டார். ஆலிவர் முகாமில் இருந்து அகிலனை சுட்டிக்காட்டிய பிறகு
அவன் தனியாக இருந்தபோது சில பிரச்சனைகளை ஏற்படுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். ஆலிவரிடமிருந்து இந்த விஷயத்தின் விவரங்களைக் கேட்டதும் அகிலன் கோபமடைந்தார். எதிர்பார்த்தது போலவே அவன் சரியாக யூகித்திருந்தார். மீண்டும் இதில் தலையிட்டது கேசவன்தான். அகிலன் சிந்தியாவை கடுமையாக பார்த்தான். உங்கள் சகோதரரின் பெயரை பயன்படுத்துவதற்கு எனக்கு ஒரு காரணம் இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் நான் சுடர் குடும்பத்தின் பட்டத்தை எந்த தனிப்பட்ட லாபத்திற்காகவும் பயன்படுத்தியதில்லை. இப்போது நான் உங்கள் வாளால் தாக்கப்பட்டதால் விஷயம் தீர்க்கப்பட்டதாக கருதுவோம். அதனுடன் அகிலன் தனது நீண்ட வாளை சிந்தியாவின் தொண்டையில் குத்தினார். சிந்தியா குளிர்ச்சியாக முனகிக் கொண்டு வெளியேறப் போனாள். இந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு அது கொஞ்சமும் நம்பிக்கை வரவில்லை போலும். ஆனால் இந்த விஷயத்தில் அகிலன் தவறு செய்ததால் அவரால் சிந்தியாவை உண்மையில் எதுவும் செய்ய முடியவில்லை. இருப்பினும் முட்டாப்பைய கேசவனையும் ஆலிவரையும் எளிதில் விட்டுவிட அவன் திட்டமிடவில்லை. எனவே அகிலன் ஆலிவரை நோக்கி, நீ போய் கேசவனே கண்டுபிடி, அவனை என்னிடம் அழைத்து வா. ஓடிப்போவதைப் பற்றி யோசித்துக் கூட பார்க்க வேண்டாம் என்று அவனிடம் சொல், இல்லையெனில் அவன் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று கட்டளையிட்டான். சரி, ஆனால் உன் காயம்? ஆலிவர் அகிலனின் மார்பில் இருந்து நீண்ட வாளை பார்த்து உள்ளுக்குள் பயந்தான். நான் நலம். அகிலன் பேசி முடித்தவுடன் ஆர்த்தியின் பதட்டமான குரல் கேட்டது. அகிலன், அகிலன், உனக்கு என்ன ஆச்சு? இங்குள்ள குழப்பம் அந்த பெண் மந்திரவாதியை பயமுறுத்தியிருப்பது போல் தோன்றியது. இந்த நேரத்தில் முதலில் நிலையாக இருந்த நைட் அகிலன் திடீரென்று தள்ளாடத் தொடங்கினார். அவன் தன் மார்பை பலமாக அழுத்திக் கொண்டான். அவன் முகபாவனை மிகைப்படுத்தப்பட்டு, என்னால் தொடர முடியாது ஆ என்று கத்தினான். பின்னர் அவன் பின்னால் விழுந்தான். ஆனால் அவரது நேரம் மிகவும் தற்செயலானது. அவர் விரைந்து செல்லும் மக்களின் கைகளில் விழுந்தார். ஆர்த்தி! பழக்கமான மென்மையான தொடுதலை உணர்ந்த அகிலன் ஒரு வாய் இரத்தத்தை வெளியேற்றினார். சீக்கிரம்! ராவனைக் கண்டுபிடி. புனித நீர் வேண்டும். ஆர்த்தி அழப்போவது போல் இருந்தாள். ஆனால் கடைசியாக புனித நீர் தீர்ந்து போயிற்று. அகிலன் ஒன்றும் ஆகாது